இப்பெல்லாம் ஒரே விவாகரத்து செய்தியா இருக்குது. லேட்டஸ்டா ஏஆர் ரஹ்மான், சாய்ரா பானு. உலகத்துல புத்திசாலி பெண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது? விவாகரத்து பண்றவங்கள பத்தி சொல்றீங்களா? அவங்க ரொம்ப லேட்டு. நான் சொல்றது கல்யாணமே பண்ணிக்காத பொண்ணுங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க தான் புத்திசாலிங்க. இதுக்கு எதனா ஒரு ஓஷோ கதை வச்சிருப்பீங்களே? ஒரு பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கலையாம், அப்படியே கிழவியாவும் ஆயிட்டாளாம். அவ ஃப்ரெண்டு கேட்டாலாம், ஏன்டி கல்யாணமே பண்ணிக்கல, நீ நல்லா அழகாக தானே இருக்க, பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த கல்யாணம் ஆகாதவ சொன்னாலாம், அதுக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு நாயை வளர்த்தேன், அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அது எங்கேயாவது போயிட்டு லேட்டாக தான் வரும். ஆமா, எல்லா ஆம்பளைங்களும் இதுதான் செய்யறாங்க. ஓ, என்னையும் சேர்த்து தான் சொல்றியா? சரி. அப்புறம் ஒரு கிளி வளர்த்தாலாம். அவ சொல்றா, நான் ஒரு கிளி வளர்த்தேன், அந்த கிளி காலையில் ஆனால் ஹலோ டார்லிங் குட் மார்னிங் சொல்லும், அப்புறம் பறந்து போயிட்டு பசி வரும்போது நிற்கும். அட, இதுவும் புருஷங்க பண்றதுதான். அப்புறம் அவ சொன்னாலாம், என்கிட்ட ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் இருந்தான், அவன் எப்பயும் பொய் சொல்லுவான், திருடுவான். எல்லா ஆம்பளைங்களும் பண்றதுதான். அதான் சொன்னாலாம், இதுக்குன்னு தனியா எதுக்கு புருஷன் வேற, அதனால ஃப்ரீயா இருந்துட்டேன் அப்படின்னாலாம். ஆமாங்க, கடைசியா பார்த்தா ஏதோ சில பொண்ணுங்க தான் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க.